எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து எதை பற்றி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து என்னோட டெலிவரி ஸ்டோரி வீடியோ தான். டெலிவரி வந்து இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா February 24, 2023 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அன்னைக்கு தான் வந்து பெயின் வந்துட்டு ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகுது. என்னென்னலாம் நடந்தது, இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, இதெல்லாம் நடக்குதா, இப்படிலாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹீரோ ஆஃப் த வீடியோ தான் இவர் தான் ஹீரோ ஆஃப் த வீடியோ. மீன்ஸ் இவருக்காக நடந்த ப்ராசஸ், இவருக்காக நடந்த விஷயங்கள், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே ஃபைன். எனக்கு ஃபஸ்ட்டு எங்கே டெலிவரி ஆச்சு அப்படின்னா கோஷ் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆச்சு, விச் இஸ் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், விச் இஸ் இங்கிலீஷ். ஓகே, எனக்கு கோஷ் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டெலிவரி ஆச்சு. ஓகே, February 24, 2023 நைட்லேருந்து எனக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் பெயின்னா இதுதான் பெயினா அப்படின்னு தெரியாத மாதிரி பெயின். ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஜென்ரலாகவே நமக்கு ஃபேக் ப்ரெக்னென்சி பெயின்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லை. ஸோ வந்து அதனால் நான் வந்து ஆனால் இந்த பெயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வந்துகிட்டே இருந்தது, வலிச்சிட்டே இருந்தது. ஆனாலும் நான் ஓகே அப்படி சொல்லிட்டு பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவ்வளோதான், நைட் தூங்கிட்டோம். நைட்டுமே வந்து வலிச்சிட்டே இருந்தது, பெருசாக தூங்கலை, ஆனால் வலிச்சிட்டே இருந்தது, அப்பப்போ வலிச்சிட்டே இருந்தது. ஓகே, அப்பப்போ வலிச்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மார்னிங் போல் ஒரு 5:30 or 6 போல் வந்து சம் லிக்விட் மாதிரி வந்துருச்சு. அப்போ வந்து நான் வந்து டக்குன்னு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு சடனாக வந்து நாங்கள் வந்து 108 வந்து நாங்கள் வந்து கோஷ் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போன பிறகு நார்மலாக ஜென்ரல் செக்கப்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி பெயினே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குலாம் என்னடா இதுவே வலிக்குது, டெலிவரி பெயின்னா இன்னும் வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வரல அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு லேபர் வார்டுக்கு, ப்ரீ லேபர் வார்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அங்கே அனுப்பிவிட்டாங்க. அங்கே போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படி சொன்னாங்க. எனக்கு என்ன தாட்னா, இவங்க சொல்கிறது நம்பலாமா இல்லை அவங்க சொல்கிறது நம்பலாமா, இங்கே யார் தான் டாக்டர்ஸ் இருக்காங்க ரியலி அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்துருச்சு. தென் வந்து எனக்கு வந்து நான் நார்மலாக தான் இருந்தேன். பட் வந்து பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் வந்து ஏன் தாட்ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர் வரையும் ஓப்பன் ஆகணும். ஸோ நம்ம 10 சென்டிமீட்டருக்கு வலி வரையும் பேர் பண்ணணும் போது நம்ம இதுக்கெலாம் வந்து மூடிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சைலண்டாக தான் இருந்தேன். பட் பெயின் இருந்துச்சு. பட் ஓகே, ஐ கேன் பேர், அந்த அளவுக்கு இருந்துச்சு. மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஜென்ரலி எப்பயுமே ஐவி போடுறது அந்த டெஸ்ட்லாம் எடுத்துருந்தாங்க. ஜென்ரலி போயிட்டு என்ன நடக்குமோ அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் பாப்பாவோட ஹார்ட் பீட் ஒரு டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க, வயிற்றில் வச்சு எடுப்பாங்க. ப்ரெக்னென்சி உமன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த டெஸ்ட் எடுக்கும்பொழுது எடுக்கிறவங்களோட ஃபேஸும் சரியில்லை, ஒழுங்காக வரல, அப்படி இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு வாட்டி அதை எடுத்துகிட்டே இருக்காங்க. எனக்கு அகைன் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக நான் வந்து மென்டலி காமாக இருந்தேன். பட் இவங்க இப்படி சொல்லி என்னை பயமுறுத்தி விட்டாங்க. என்ன இது பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஆயிடுச்சு. நம்ம நல்லா தானே இருக்கோம், எனக்கு எதுவுமே ஆகலையே, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பயம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அகைன் அந்த டெஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு அப்புறம் நான் கேட்டேன் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டதுக்கு சரியாக வரல, அதிகமாக காட்டுது அப்படி சொன்னாங்க. எத்தனை வாட்டி எடுத்தாலும் அதிகமாக காட்டுது, உங்களுக்கு ஜுரம் அடிக்குதா அப்படிலாம் பார்த்தாங்க. இல்லை எனக்கு ஜுரம்லாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்புறம் ட்ரிப்ஸில் வந்து என்ன பண்ணாங்க, பேராசிட்டமல் ட்ரிப்ஸ் வந்து ஏற்றி விட்டாங்க.
ஏற்றி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன புரியலனா, ஒரு மெடிசன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உடம்புல போய் ஒர்க் ஆகிறதுக்கு டைமே கொடுக்காம 5 மினிட்ஸில் ஆக்சுவலாக நான் வெளியே வந்து எனக்கு சிசேரியன் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரின்னு சொல்கிற எனக்கு வேர்க்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் மேபி டெஸ்ட் எடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு மேபி நல்லா இருந்துக்கலாம். சரி ஓகே ஆனது ஆயிடுச்சு, அதெல்லாம் ஓகே. என் மைண்டில் ஒன்று தான் இருந்தது, எனிதிங் ஃபார் ஹிம், அது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. இவன் வந்து கரெக்டாக வந்துடணும், அது மாதிரி தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் அப்பப்போ இந்த குறிச்சிக்கிறேன். ஓகே அதுக்கப்புறம் சிசேரியன் ப்ராசஸ்க்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அது ரொம்ப காமாக நடந்தது. ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு வேர்க்குது. அவ்வளோ ஏசி ரூம் அது, பட் எனக்கு வேர்க்குது. அவங்க கேட்குறாங்க ஏன் வேர்க்குது அப்படி சொல்லி. தெரியல. பயப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றேன். அதுக்கப்புறம் ஊசி போட்டாங்க, வலிச்சுது. அதுக்கப்புறம் படுக்க வச்சுட்டு எனக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லாக உடம்பு மறுக்குது, எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த சிசேரியன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பா வந்து அழுத உடனே எனக்கு கேட்டோடனே எனக்கு அழுது வந்துருச்சு. லைக் வந்து நான் வந்து ஒரு சத்தம் கேட்டு நான் அதை அழுதுன்றது எனக்கே இப்போ யோசனை ஒரு மாதிரி வாவ் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நான் அழுறேன் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி தேம்பி வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு அப்படி அழுதுன்னு எனக்கே புரியல. தூரமாக கூப்பிட்டு போகிறாங்க, நிறைய பாப்பா அழுகுற சவுண்ட் கேட்குது. ஆனாலும் அவனோட சவுண்ட் மட்டும் எனக்கு யூனிக்காக தெரியுது, பார்த்தீங்களா? ஓகே அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இப்படி காமிச்சாங்க, இது உங்கள் பாப்பா அப்படி காமிச்சாங்க. அழகாக இருந்தா, ஓகே ரொம்ப அழகாக இருந்தான். அதுக்கப்புறம் டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த டைம்லாம் வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாகவே இல்லை, பட் வந்து இருந்தாலும் தெரியுது. அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்டை பார்த்தேன். ஹஸ்பண்ட் பார்த்தோன்னே இன்னும் அழுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதிலலாம் நடந்த நடுவில் இதுதான் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் கோஷ் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. 3000 ரூபாய் இல்லை 2500 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 50 ரூபா, அந்த 50 ரூபாவா அந்த 2500 ரூபாவையும் சில்லறை மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா யாருக்கு பார்த்தாலும் 50 ரூபா கொடுக்கணும் அந்த மாதிரி அங்கே. இது எனக்கு புரியவே இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பட் 50 ரூபா கொடுக்கணும். யாரை பார்த்தாலும் ஒரு பேப்பரா 50 ரூபா, ஒர்க் பண்ணுறாங்களா 50 ரூபா, எல்லாத்துக்குமே காசு. அதுக்கப்புறம் இந்த டெலிவரி முடிஞ்சிட்டு வந்தது இல்லையா, அதில் வந்து பையன் பிறந்தா அது ஒரு காசு, பொண்ணு பிறந்தா அது ஒரு காசு. அவங்களோட ஒர்க் அவங்க பார்க்குறாங்க, அதுக்கு வந்து இவ்வளோ காசு எதுக்குன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா கிட்ட வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க போல் அந்த பையன் பிறந்ததுக்கு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கு ஒரு 500 இது வாங்கியிருக்காங்க போல் அந்த சிசேரியன் ரூமில் இருந்தால் அந்த விமன். அவங்க மொத்தமாக சேர்ந்து எடுத்துப்பாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ரூம்லாம் கூப்பிட்டு போனாங்க. பாப்பா என் கூட இல்லை அந்த டைமில். ஜென்ரல் செக்கப் பண்ணுறாங்க. சிசேரியன் எனக்கு வந்து தெரியல, சிசேரியன்னால ஜென்ரல் செக்கப் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே மேபி இருக்குமோ என்னமோ, 1 டே வச்சுட்டு கொடுப்பாங்க, ஃபுல் பாடி செக்கப் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே இருக்குமோ என்னமோ சொல்லிவிட்டு நானும் ஓகே அப்படி சொல்லிட்டு எனக்கும் பெயின். ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பெயின் சிசேரியனான பெயின் அதெல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அதை பற்றி பேசணும். சிசேரியன் பெயின் இருந்துச்சு ஓகேங்களா, அந்த 5 days பெயின், மரண பெயின் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 1 day ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய தாட் என்னென்னா, குழந்தை பிறந்து ஒரு 1 hour பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அந்த தாட் மட்டும்தான். 1 hour மேலே போயிட்டே இருக்கே, பாப்பாக்கு இன்னும் பாலே நான் கொடுக்கலையே, அவனுக்கு என்ன ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அங்கே அவங்க கொடுத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 1 day போயிடுச்சு. அப்புறம் செகண்ட் டேவும் கொடுக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் எல்லாம் போய் கேட்கும், செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே ஃபைன். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது வந்து எங்கள் அம்மா என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. இப்போது ரீசெண்டாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் டே போகுது. அதுக்கப்புறம் என்னை நார்மல் வார்டே மாற்றிட்டாங்க.
பாப்பா இல்லைங்க கூட. அதுக்கப்புறம் 4th டே போது அதான் அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி பாப்பா வந்து மூச்சு திணறல்னால வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐசியூவில் தான் இருக்கான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே, அந்த டைமில் என்ன எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லவே தெரியல. அதுக்கப்புறம் மூச்சு திணறல்னால வந்து என்ஐசியூவில் வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து போய் பாப்பா பார்த்தாங்க. அந்த 4th டே இது நடக்குது. 4th டேல என் ஹஸ்பண்ட் போய் பாப்பாவை பார்த்தாங்க நேரில். லைக் வச்சுருந்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் விடுவாங்க, ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது லெவல் 2ல் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு மாற்றிட்டாங்க, இன்னும் சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லெவல் 3ல் இருந்தால் பார்க்கலாம், நேரில் போய் நம்ம பார்க்கலாம். லெவல் 3 லெவல் 1டா? லெவல் 3ல் வச்சிட்டாங்க. இன்னும் ஆல்ரெடி டெலிவரி ஆன குழந்தை பிறந்திருக்க சந்தோஷத்தையே யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருந்தேன். ஸ்டேட்டஸ் வைக்க முடியல, நான் எதோ யோசிச்சுட்டு இருந்தேன், ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னு. ஆனால் எதையுமே பண்ண முடியல. அந்த டைமில் இன்னொரு குண்டு லெவல் 3க்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அந்த டைமில் கம்ப்ளீட்லி ஷேட்டட் ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க, உங்கள் அம்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அம்மா வரலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு ரொம்ப தூரம் நடக்கணும் அங்கேருந்து இங்கே. நான் நார்மல் என்னை வார்டில் மாற்றினதுலேருந்து பாப்பா இருந்த என்ஐசியூ பிளேஸ்க்கு போகணுன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் அது. அதுவும் படிக்கட் அந்த மேலே போகணும்ல, அதெல்லாம் ஏறணும். ஏறிலாம் நான் 2வது ஃப்ளோர் ஏறி நான் போய் நிற்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வர டைம்லாம் காட்டணுமா? அதெல்லாம் காட்ட முடியாது, போங்க அப்படி சொல்லிட்டு மூஞ்சாச்சு அப்படி சொல்லிட்டாங்க. நான் அங்கேயே நான் அழுவுறேன், காட்டுங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு 1/2 an hour ஆச்சு. 1/2 an hour கழிச்சு தான் வந்து உள்ளே விட்டாங்க, உள்ளே அலோவ் பண்ணாங்க. எனக்கு அந்த டைம் எப்படி இருந்ததுன்னா, என் குழந்தைய பார்க்குறதுக்கே நீங்கள் என்னை இன்னும் பிச்சைக்காரியை பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன ஒரு பெரிய விஷயம் பிடிக்கவே இல்லைன்னா, எல்லாரையுமே வந்து ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுறது. வா என்ன டாக்டர்ஸ் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. படித்தவங்க கூட வந்து ஒருத்தவங்களை பார்த்து இங்கே வா என்ன பண்ணுற, இதுதான் அவங்களோட ஸ்லாங்கே. அவங்க எதுக்காக அவ்வளோ படித்தாங்கன்னு எனக்கு இப்போ புரியல. ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணுன்றது கூட தெரியல, பேசிக். அது ஒன்று அப்படி போச்சு. அதுக்கப்புறம் நான் அவனை 4 டே கழித்து பார்த்தேன். ஓகே, அழகாக இருந்தான். திருப்பி அகெயின் அழகாக இருந்தான், தூங்கிட்டு இருந்தான். நெஞ்சில் கையில் அங்கங்கெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெஞ்சில் வச்சிருந்த இன்ஜெக்ஷன்னால அதான் ஒரு மாதிரி வச்சிருந்தாங்கல்ல சம்திங். இன்ஜெக்ஷன்ல லைக் காலெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க, நெஞ்சில் சம்திங் ஒன்று வச்சிருந்தாங்க. ஏன்னா எனக்கு இப்படியாவது ஒரு மாதிரி பேசும்போதே ஒரு மாதிரி ஆகுது. அது மொத்தம் அந்த படிக்கட்டில் ஏறி அதெல்லாம் சேர்த்து சரி ஓகே, ஒரு சின்ன திருத்தம். அது வந்து ஒரு 400 மீட்டர் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சிசேரியன் பண்ணிவிட்டு அந்த வழியில் நடக்கவே முடியாது. அந்த மேலே ஏறி போகிற அவ்வளோ வழியில் போய் நின்னா அதுக்கான ஒரு வேர்டு என்ன என் பிள்ளை டென்ஷன் ஆகிட்டான். வேர்டு என்னன்னா, எப்போ நான் வந்த நேரம்லாம் காமிக்க முடியுமா, அப்போலாம் காமிக்க முடியாது அப்படின்னு சொன்னதான். அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். ஃபைன். அதுக்கப்புறம் எவ்ரிடே வந்து இதே ரொட்டீன் எவ்ரிடே போயிட்டே இருந்துச்சு. இல்லை யாருக்கும் சொன்னதில்லை, லைக் மோரோவர் டெய்லியும் எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நான் வந்து இருக்கிறது ஒரு நார்மல் வார்டு, ஓகேங்களா. எல்லாரும் வந்து பார்ப்பாங்க போவாங்க. அதில் வந்து எல்லாரையும் வந்து பார்ப்பாங்க. நான் வந்து அந்த பாப்பாவோட பாப்பாவை தூக்குறதுக்காக ஒன்று வச்சுருக்கோம்ல, அது மட்டும் இருக்கும். அது மட்டும் நான் பார்த்துட்டே இருப்பேன். அது மட்டும் பார்த்துட்டு அழுகையாக வரும், அழுதுகிட்டே இருப்பேன். நைட் அழுதுகிட்டே இருப்பேன், யாருக்கும் தெரியாமல். எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியாது, நான் அழுவுறது எங்கள் அம்மாக்கே தெரியாது. அப்படி தான் இருக்கும்.
அழுதுகிட்டே இருப்பேன், எதையோ யோசிச்சு அழுவேன், அப்படி தான் இருக்கும். அந்த நார்மல் வார்டில் எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க, எல்லாரும் பாப்பாங்க சத்தம் அழுதுகிட்டே இருக்கும். நான் மட்டும் இங்கே உட்காந்து தனியாக அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். பேனு ஒன்றுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுலே ஒரு அந்த மாதிரி குழந்தை பிறந்துட்டு நம்மக்கிட்ட அந்த பாப்பா இல்லை அப்படின்றதுலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டேஸ் போச்சு. டேஸ் போக போக ஒரு நாளும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டே போனாங்க. உங்கள் ஃபஸ்ட்டு மூச்சு திணறல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிபிஹெச்என் இருக்குது உங்கள் பாப்பாவுக்கு. நாங்கள் போயிட்டு டைரெக்டாக அந்த சீஃப் டாக்டர்கிட்டே நானும் என் ஹஸ்பண்டும் போய் பேசினோம். என்ன தான் பிரச்சனை, ஏன் அந்த இத்தனை நாள் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு பயமாக இருக்கேன் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பாப்பாவுக்கு பிபிஹெச்என் இருக்குது, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னாங்க. அது ஈகோல பேசிட்டது. நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியுமா தெரியாதான்னு கேட்டதுக்கு அது ஈகோல சும்மா தான் அடிச்சு விட்டுது. அதான் அவங்க எதுவும் சொன்னாங்க. ஆனால் லைக் நானும் வந்து மெடிக்கல் கோடர் இருக்குங்களா, நானும் அப்பப்போ ஏதாவது சர்ச் பண்ணி பார்ப்பேன். சர்ச் பண்ணி பார்த்ததில் பிபிஹெச்எனுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எதுவுமே என் பாப்பாக்கு இல்லை. ஸோ வந்து எனக்கு டவுட்டு, எந்த சிம்டமே இல்லை, அப்போ என்ன பிபிஹெச்ன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா பிபிஹெச்ன்னா லிப்ஸ் வந்து ப்ளூ ஆகிடும், குழந்தை வந்து பிறந்தோடனே அழாதான், அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருந்தது. அது எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஓகே இது ஒன்று இருக்கட்டும், ஒரு இது ஏன் இல்லைன்றதுக்கு ப்ரூஃப் வந்து நான் இன்னும் ஃபர்தராக சொல்கிறேன். அப்படி இருந்துச்சா. அதுக்கப்புறம் உங்கள் பாப்பா அதுக்கப்புறம் சண்டை போட்ட பிறகு உங்கள் பாப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி லெவல் 2 மாற்றினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 11 மாற்றிட்டு எங்கள் கையில் பாப்பா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னும் ஒரு இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் எடுக்கணும், அதில் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து பாப்போம் அனுப்புவோம், இன்னும் 3 days அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்னன்னா அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறதே ரொம்ப அன்ஹைஜீனிக்காக ஃபீல் ஆச்சு. அங்கே இருக்கிறதே ரொம்ப ஹஸ்பண்ட் அம்மா எல்லாரும் வேலையை விட்டுட்டு ஒரு 15 நாள் எனக்கும் பாப்பாக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம். என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி என்னை பார்க்குறதுக்காக ரெடில்ஸ்லேருந்து கோஷா வரையும் டெய்லியும் வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார். எங்கள் அம்மா வந்து என் கூடவே இருப்பாங்க, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம். ஓகேங்களா. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஓகே போயிடலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓகே நாங்கள் போயிடுறோம், நாங்கள் வெளியே போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து காப்பர் டீ போட்டாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி தெரியாது, சுத்தமாக தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு வந்து காப்பர் டீ யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்க, யாருக்கெல்லாம் போடலை அவங்க மட்டும் கை தூக்குங்கன்னு சொல்லணும். நான் கை தூக்கு வர இல்லை உங்களுக்கு போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட், எனக்கே தெரியாது காப்பர் டீ போடுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் உடனே மிரட்டிட்டு என்ன தெரியாது என்ன அப்படி சொல்லிட்டு, இந்தாங்க இது உங்கள் சிக்னேச்சர் தானே அப்படி சொல்லிட்டு காமிச்சாங்க. ஆமாம் என் சிக்னேச்சர் தான் அப்படி சொன்னேன். எனக்கே புரியல, நான் எப்படா சைன் போட்டேன் அப்படின்ட்டு. அந்த மயக்கமாக இருந்த சிசேரியன் பண்ணுற டைமில் மயக்கமாக இருந்தப்போ ஏதோ சைன் வாங்கினாங்க, எனக்கே சுத்தமாக ஞாபகம் இல்லை. சீரியஸாக அந்த ஏன்னா நான் வந்து சைன் போட்டதுக்கு எந்த பேப்பராக இருந்தாலும் படித்து தான் சைன் போட்டிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலில். அப்படி இருக்கும்போது ஒரு காப்பர் டீக்கான விஷயம் அதை வந்து சைன் போட்டிருக்கு. இன்னொன்று சைன் போட முடியும் இதுக்கானது தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, சும்மா ஒரு ரேண்டமாக இதுக்கானது தான் சைன் போடுமா அப்படின்வாங்க. இருந்தாலும் நான் படித்து தான் சைன் போடுவேன். அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி ஒன்று சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை, நான் அதுக்கு படித்த மாதிரி ஞாபகம் இல்லை, ஆனால் என் சைன் மட்டும் இருக்குது. அது எப்படின்னு எனக்கு இப்போ வரையும் புரியல. பட் எனக்கு எப்படி உடம்புலாம் டகடகடன்னு ஆடுது. ஓகே அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆகி 14 days நினைக்கிறேன். 14 days கழித்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சதில் பிபிஹெச்னா இல்லையே, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, உங்கள் பாப்பா பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நல்லா இருக்கான், மூச்சு திணறல் மேபி இருந்திருக்கும், சரியாயிட்டு இருந்திருக்கும் அதுக்கப்புறம். ஆனால் பிபிஹெச்என் அளவுலாம் உங்கள் பாப்பாவுக்கு ஒன்றுமே சிம்டம்ஸ் இல்லை, நல்லா தானே இருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஏதோ உங்கள் பாப்பாவுக்கு தப்பாக டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த டாக்டர். அவர் நல்ல டாக்டர் லைக்
என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு நான் போனேன் டாக்டர். ஸோ வந்து அவர் ஹாஸ்பிட்டலே வச்சுருக்காரு. நிறைய பேரும் அவரை பார்க்க வராங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்படி ஒரு சீப்பான விஷயம் நடக்குது. இந்த எனக்கு புரியல, எதனால அப்படி பண்ணணும், எதனால வந்து எதனால இல்லாதது செய்யணும். நிறைய விஷயம் எனக்கு சிசேரியன் நடந்ததுமே அப்படிதான் இருந்தது. இப்போ ஒரு விஷயம் ஒன்று தப்பாக போயிட்டுருக்கு உடம்புல அப்படின்னா நமக்கு தெரியும்ல, என்னதான் மிஷின் காமிச்சாலும் நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஏதோ சம்திங் தப்பாக இருக்குது அப்படி சொல்லி. உடம்பு சரியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்றேன். பயந்துருப்பீங்க அப்படின்றாங்க. ஏங்க நான் பயப்படலைங்க, நீங்கள் பண்ணுறதாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றேன். அந்த மாதிரி தான் நிறைய விஷயம். இதுதான் மேபி என் ஃப்யூச்சரில் செகண்ட் பாப்பா மேபி இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் போக மாட்டேன். நான் பட்ட இதுக்கப்புறம் ஒரு உடம்பே சரியில்லை கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் போக மாட்டேன். ஏன்னா ப்ரெக்னென்சிலையும் அப்படி தான் பண்ணாங்க. ப்ரெக்னென்சியில் ஒரு வாட்டி போயிட்டு அதுக்கும் அந்த மாதிரி 15 நாள் எங்களை உட்கார வச்சாங்க ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண சொல்லி. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு தேவை ஆளுங்களை கணக்கு காட்டணும், அப்படி தான் இருக்குது இப்போலாம். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஓகே லைக் ஓகே, இதுதான் என்னோட டெலிவரி வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோஷா ஹாஸ்பிட்டல். இதுதான் என்னோட டெலிவரி ஸ்டோரி. 24th பல நாட்கள் கழித்து நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. என்ன பாசிட்டிவ் என்ன இருக்கு? எதுவுமே இல்லை, நெகட்டிவ் தான் அதிகமாக தெரியுது. பாசிட்டிவ்லாம் என்ன இருக்குது? அங்கே ஒரு பெருக்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. இதுதான் பாசிட்டிவ். அதில் சீரியஸாக இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நல்லா ஓகேஷான என்னோட வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி நான் போடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். இல்லை பெருசாக ரெஸ்பான்ஸ் வரலன்னா ஓகே எடுத்து மூடிடுவேன் இந்த வீடியோ. இந்த ஜேர்னியை ஓகே. எனிவே எனக்கு கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. தேங்க்யூ, பை.